வணக்கம், வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒரு பென்சிலை வச்சு மினி யூஎஸ்பி சால்டரிங் மிஷின் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோவில் போகிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பென்சில் தேவை. ஸோ நீங்கள் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு அதை நம்ம பார்த்தீங்கன்னா சிவி எடுத்துக்கணும். எந்த மாதிரினா, ஸோ ஒரு இன்ச்சு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி, ஸோ கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூர் பார்த்தீங்கன்னா சிவி எடுத்துக்கணும். ஸோ பிளேடை வச்சு தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ பிளேடை வச்சு நீங்கள் சிவி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி இது பண்ணிட்டு வெட்டி, ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரி ஒரு மார்க் 2 மார்க் போடணும். ஸோ மேலே டாப்பில் ஒரு மார்க்கு, பாட்டமில் ஒரு மார்க் போடணும். அதில் அந்த கூர்லேயே ஸோ லைட்டாக கொஞ்சமாக மட்டும் மார்க் போட்டு விடுங்க. ஸோ ரொம்ப அழுத்தி போட்டுட்டிங்கன்னா கூர் உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா சிவி எடுத்துக்கோங்க. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம சிவி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும். டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சிவி எடுத்துக்கணும். ஸோ சிவி எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் தரப்போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக அந்த இன்சுலேஷனில் மேலே இன்சுலேஷன் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளக்கிற காப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பெரிய சைஸில் வர மாதிரி இது பண்ணிவிட்டு, ஸோ அந்த கூறு சுற்றியும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூரை சுற்றி பார்த்திங்கன்னா எப்படி டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மார்க் போட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக, ஸோ அந்த ஒயர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நவரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக நவராத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஒயரையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 ஒயரும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 ஒயரும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே கூடாது. ஸோ ஒட்டாத இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சால்டரிங் மிஷின் ஒர்க் ஆகும். ஸோ ஒட்டிட்டா கொஞ்சம் ஷார்ட் சர்க்யூட்லாம் அடிக்கும். ஓகேவா. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து ஒட்டாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் நம்ம இன்சுலேஷன் டேப் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு அடுத்ததாக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு சார்ஜர், பழைய சார்ஜர் அந்த மாதிரி தான் சார்ஜர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ஒரு பழைய டேட்டா கேபிள், யூஎஸ்பி கேபிள் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா அந்த யூஎஸ்பி கேபிள் எடுத்து, ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங் மிஷினை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்மளோட சால்டரிங் மிஷின் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சால்டரிங் மிஷின். ஸோ ரொம்பவே சிம்பிளானது தான். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் இது பண்ணியிருந்தால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங் மிஷினை டெஸ்ட் பண்ணுற நேரம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ போட்டு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹீட் ஏற ஆரம்பிச்சிருச்சு மிஷினு. ஸோ பாருங்கள், சூப்பராகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ பாருங்கள், சல்லுன்னு பார்த்திங்கன்னா அந்த லெட்டெல்லாம் உருக ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ அந்த ஈயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சல்லுன்னு உருக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட மிஷின் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. சூப்பராகவே வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஒரு பென்சிலை வச்சு ஒரு நம்ம சால்டரிங் மிஷினை செஞ்சிட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு, ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங் மற்றும் எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும் மறக்காமல் நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.